வாபி சாபி இந்த வார்த்தையை எங்கேயாவது கேட்டதுண்டா? இது ஒரு ஜப்பனிய கான்செப்ட். அதோட சிம்பிள் அர்த்தம் என்னென்னா, குறையில் கூட அழகு இருக்குது, அதை ரசிக்க கற்றுக்கோங்கன்னு. சும்மா சுற்றம் இல்லாத சுவர், கொஞ்சம் வளைஞ்ச கப், கேரள் பட்ட பாத்திரம், அதையும் தங்கத்தால் ஒட்டி யூஸ் பண்ணுற கின்சுக்கி மாதிரி விஷயங்கள். இது எல்லாம் இந்த கல்ச்சரில் பியூட்டியாக பார்க்கப்படுது. நம்ம மாதிரி இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ ஒரு டவுட் வரும். அப்படி பர்ஃபெக்ஷன் வேணாம்னா அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கு தான் இந்த வாபி சாபி புக் ஆன்சர் சொல்லுது. நம்ம எவ்வளோ புத்தகம் படித்தாலும் சில புத்தகம் தான் நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணோம். சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் செய்ய தூண்டும். அந்த மாதிரி ஒரு புக்கு தான் இது. வணக்கம், உங்கள் கூட பேசுகிறது தமிழ். இந்த சேனலில் நான் தொடர்ந்து புக் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கேன். கதைகள், ஐடியாஸ் எல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நேராக கண்டென்ட்டுக்கு போகலாம். முதல்ல வாபி சாபின்னு சொல்கிறது 2 வார்த்தை. வாபினா குறை, இம்பர்ஃபெக்ட், பழையது, உடைஞ்சது. சாபினா அழகு. இரண்டையும் சேர்த்தா என்ன அர்த்தம்? குறையில் கூட அழகு இருக்குது. இப்போ சிலர் கேட்பீங்க, எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அதில் என்ன தப்பு? நேரில் பார்த்தா நல்ல ஹேபிட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எப்படி நம்ம லைஃப்பை ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றுது தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒருத்தர் புதிய வீடு கட்டுறாரு. முதல் நாள் அந்த வீடு எப்படி இருக்கும்? பலன்னு, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல். ஆனால் 2 வருஷம் கழித்து சின்ன கிராக், டஸ்ட்டு, ஸ்ட்ரெயின், இதெல்லாம் நேச்சுரல் தானே. ஆனால் அந்த பர்சன் எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சா அவருக்கு என்ன ஆகும்? எப்போவும் டென்ஷன், ஏதாவது டிஃபெக்ட் வந்தால் ஆங்ஸைட்டி, அதை சரி பண்ணலான்னா கில்ட்டு. இப்படி என்ஜாய்மெண்ட்டுக்கு கட்டிய வீடு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக மாறிடும். ப்ராப்ளம் வீடு இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்ச மைண்ட் செட் தான். இந்த புக்கு சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லா விஷயத்துக்கும் பர்ஃபெக்ஷன் தேவையில்லை, சில விஷயங்களுக்கு மட்டும்தான் தேவை. எக்ஸாம்பிள் சர்ஜரி, ஏரோப்ளேன் சேஃப்டி. இது இங்கே மிஸ்டேக்னா டேஞ்சர். ஆனால் கேக் கட் பண்ணும்போது, வீடு சுத்தம் பண்ணும்போது அதே லெவல் பர்ஃபெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓவர். இப்போ இந்த புக்கில் முக்கியமாக சொல்கிற 4 ஐடியாஸ் பார்ப்போம். நம்ம பர்ஃபெக்ஷன் யாருக்காக? நம்ம மனசுக்காக இல்லை, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான். எக்ஸாம்பிள், நம்ம வீடு நார்மலாக க்ளீனாக இருக்கும், ஆனால் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது எக்ஸ்ட்ரா க்ளீனிங், எக்ஸ்ட்ரா டென்ஷன். ஏன்? அவங்க என்ன சொல்லுவாங்க? அதுதான் ட்ரிகர். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சாலும் யாராவது ஒரு ஃபால்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதனால் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் வேண்டாம். 2, பியூட்டியை விட ஃபீல் முக்கியம். ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டு உங்களை லக்ஸரி ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணுறாரு. ரூல்ஸ் நிறைய, இப்படி தான் ட்ரெஸ், இப்படி தான் பிஹேவ் பண்ணணும். மற்றொரு ஃப்ரெண்டு சிம்பிள் பிளேஸ், ஃபுல் ஃப்ரீடம். எங்கே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க? ஆப்வியஸ்லி செகண்ட். அதான் பாயிண்ட்டு. பெர்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஆனால் லைஃப் இல்லைனா யூஸ் இல்லை. வயசாகிறதுல கூட அழகு இருக்குது. நம்ம சொசைட்டி ஏஜிங்னா ஃபியர், ஆனால் நேச்சுரல் ப்ராசஸ் தானே. குழந்தை, இளைஞன், நடுத்தரம், முதியவர், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனி பியூட்டி இருக்குது. நம்ம பேரண்ட்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம்? வீக்காக. ஆனால் குழந்தைகள் எப்படி பார்க்குறாங்க? லவ்வபுளாக. டிஃப்ரென்ஸ் என்ன? அக்செப்டன்ஸ். 4, மனிதர்களே ரோபோட் மாதிரி எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறது மிஷின்ஸ் இல்லை, ஹியூமன்ஸ். மிஸ்டேக்ஸ் வரும், அதை அக்செப்ட் பண்ணணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், மிஷின் தோசா, ஹியூமன் தோசா. மிஷின் தோசா பர்ஃபெக்ட் ஷேப், பர்ஃபெக்ட் கலர், ஆனால் டேஸ்ட் ஆவரேஜ். ஹியூமன் தோசா ஷேப் பர்ஃபெக்ட் இல்லை, கலர் வேரி ஆகும், ஆனால் டேஸ்ட் டாப். அதான் லைஃப். ப்ராக்டிக்கலாக எப்படி ஃபாலோ பண்ணலாம்? 1, கின்சுக்கி மைண்ட் செட். ஏதாவது பிரேக் ஆனால் த்ரோ பண்ணாதீங்க, ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்கள். 2, உங்கள் ஃப்ளாஸை அக்செப்ட் பண்ணுங்கள். நான் பர்ஃபெக்ட்னு நினச்சா க்ரோத் ஸ்டாப்பு. 3, ஸ்லோவாக வாழ கற்றுக்கோங்க. எப்பவும் ஸ்பீடில் ஓட வேண்டியதில்லை, சில நேரம் ஸ்லோவாக இருந்தால் தான் லைஃப் அழகாக தெரியும். 4, எண்டிங்ஸை கூட ரசிக்க கற்றுக்கோங்க. நம்மளை ஆரம்பம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எண்டையும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. ஜப்பானில் செரி பிளாசம்ஸ் ட்ரீ இருக்குது. பூக்கும்போது அழகு, விழும்போது அதுவும் அழகு தான். அதை கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதான் ஃபைனல் மெசேஜ். குறை இருந்தாலும் பரவாயில்லை, அதை வாழ்க்கையின் ஒரு பார்ட். அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் பீஸ் கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுமா, இல்லை குறையிலையும் அழகு இருக்குன்னு அக்செப்ட் பண்ணுவோமா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் சந்திப்போம். அதுவரை பாய்.